ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயிர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தயிர், ஒரு அரை எலுமிச்சம்பழம், அந்த சாறு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காடையை மேக்னேட் பண்ண போகிறோம், அதுக்கான ஒர்க் தான் இது. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகணும், நல்லா அது ஊறிடும், அந்த மேக்னேஷன் நல்லா ஆகும். மேக்னேட் ஆகிடுச்சுன்னா அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் ஆகிடும். நம்ம தயிர் ஆட் பண்ணுறதால கண்டிப்பாக நல்லா சாஃப்டாகிடும், சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம அப்போயே ராவாக ஆட் பண்ணுறத விட இப்படி மேக்னேட் பண்ணி ஆட் பண்ணும்போது உண்மையாக சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை மேக்னேட் பண்ணி நம்ம இது தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிற ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ ஆயில் எடுத்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்ச பிறகு நம்ம பெரிய பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கோம், அதை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா வதங்கி அது கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம், அதுக்காகவும் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சால்ட்டு போடுறதா, அதுக்கப்புறம் சால்ட்டு போட போகிறது இல்லை. ஸோ சால்ட் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா அந்த குழம்பே சூப்பராக இருக்கும். ஸோ தக்காளியும் வெங்காயம் நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதக்கி முடித்த பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு அந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்குது. அடுத்து இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன இருக்குன்னா, குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் செய்ய போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா அந்த மசாலா வதங்கி முடித்த பிறகு காடையை ஆட் பண்ணிக்க போகிறோம். மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காடையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். காடையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணி நல்லா வதங்கட்டும். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும். நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது போடலாம், என்னென்னா நம்ம சோம்பு போட்டுக்கிறதெல்லாம் அந்த ஃப்ளேவர் இருக்கணும்னா இது எண்டு போட்டோன்னா இதோட அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ சுக்கா ரெடி. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.